வணக்கம். வணக்கம். எனக்கு இன்னைக்கு செம்ம ஜாலியா இருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் சாப்பாடு. ஆனா அதை பத்தியே விலாக் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு யூடியூப்ல பக்கோடா பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிராண்டே நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க பேஜை ஃபாலோ பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 500K ஃபாலோவர்ஸ்க்கு மேல வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் உங்க பேஜ். ஸோ இன்னைக்கு ஃபுட் விலாகரா நீங்க எப்படி ஆனீங்க, உங்களோட டே டு டே லைஃப் என்ன, இவ்வளோ நாள் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா பேச போறோம். ரெடியா? அதுக்கு முன்னாடி ஸோ உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வியா நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ பேர் இருக்கலாம், அந்த பக்கோடா பாய்ஸ் அந்த பேர் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எதுக்கு வச்சிருக்கீங்க ப்ளீஸ் எங்களுக்காக? ஆக்சுவலி பக்கோடா பாய்ஸ் சிங்கிளாக ஆரம்பித்த சேனலே கிடையாது. ஓகே. ஸோ 2018 இப்போ பிஃபோர் கோவிட் அந்த டைமில் ப்ராங்க்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஒரு ட்வீட்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ட்வீட் வந்தது. ஸோ அதை வச்சு சும்மா ஃபன்னாக பாய்ஸ்னு பசங்கள்லாம் இருக்கிற மாதிரி வச்சது. பட் ஆனால் எவனும் உள்ள தெரியும் இல்லையா, ஷூட்ஸ்னால் வரமாட்டாங்க பாதி பேர். சேம் அதே கதை தான் நடந்தது. ஸோ பாய்ஸ் அது பாய்ன்னு தான் இருக்கணும், அது பாய்ஸாகவே அப்படியே தொடருது, அவ்வளோதான். ஸோ ஒரு ட்வீட்டு தான் அந்த நேமுக்கான காரணமாக இருந்துச்சு. ஸோ பக்கோடா விற்றீங்கன்னா அவங்களாம் பெரியலாம் இல்லை அப்படின்னு ஒரு ட்வீட் வந்துச்சு. ஸோ அது ஒரு ஃபன்னியாக ஒரு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சது. மேபி உங்களுக்கு பொலிட்டிக்ஸ் தெரிஞ்சதுன்னா அதோட டீப் பொலிட்டிக்ஸ் சொல்லும் போதே அது எந்த வருஷம் எலெக்ஷனை யார் பேசினாங்க அப்படிங்கிறதெல்லாம் மைண்டுக்குள்ள போயிடுச்சு. அதை ஃபன்னியாக தான் பண்ணோம். பட் வி கெட் அ குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் த பீப்புள். இனிஷியலாக ஒரு 2-3 வீடியோக்கு எதுவும் கிடைக்கல. ஒரு 5வது-6வது வீடியோக்கு மேலே ஓகே 1000 வியூஸ் போகுது, பரவாயில்லையே. இப்போ 1000 ஒன்றுமே இல்லை. அப்போ ரீல்ஸ் ஷார்ட்ஸ்லாம் கிடையாது. அப்போ 1000 வியூஸ்ன்றது ரொம்ப பெரிய மேசிவ் திங். நிறைய சேனலுக்கு வராது. பெரிய பெரிய சேனலாக இருந்தாலும் 10,000 வியூஸ் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அந்த டைமில். ஸோ அந்த டைம் அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு 1000 வியூஸ்ன்னு பார்த்தோம், ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் பண்ண நல்ல ரீச் இருந்துச்சு அதுக்கப்புறம். இல்லை ஸோ நான் நிஜமாவே உங்கள் சேனல் நான் பார்க்கும்போது பக்கோடா பாய்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க போல, ஸோ கேங்காக சேர்ந்து ஏதாவது ஃபன் பண்ணுவாங்க போல அப்படி தான் நினச்சேன். கடைசியில் நீங்கள் மட்டும் தான் அந்த சேனலே தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் சொல்லும் போது ஒன்று சொன்னீங்களே, அது ப்ராங்க் பண்ணலான்னு ஆரம்பித்த சேனல் அப்படியே ஃபுட்டுக்கு வந்துருச்சுன்ட்டு. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண கிளிப் பார்த்தீங்கன்னா, ஒரு நுங்கம்பாக்கம் அந்த தாஜ் கார்மெண்டல் அந்த கிராஸ் ரோட்டில் ஒரு ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணோம். ப்ராங்க் தான் ரெக்கார்ட் பண்ணோம். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து கொஞ்சம் கிராக் மாதிரி பப்ளிக் ஆக்ட் பண்ணுறோம். இப்போ அதெல்லாம் தப்பு, அதை வந்துருச்சு. அப்போ அது நார்மல், ரொம்ப காமனாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் பெரிய டிவி சேனல்ஸ்லாம் பிராங்க் கல்ச்சர்ஸே அப்போ நல்ல பீக்ல இருந்துச்சு. அண்ட் அப்போ பிராங்க்லாம் எதிர்ப்பு கிடையாது, பிராங்க்லாம் என்னன்னே தெரியாது அந்த டைம்ல. ஸோ அந்த மாதிரி இருந்த டைமில் வி ஸ்டார்டட் அந்த வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ எடுத்தோம். அது இப்போ வரைக்கும் போட்டது கிடையாது. எங்கிட்ட அந்த ரா ஃபுட்டேஜ் மட்டும் கிடக்கு. அது நாங்கள் போட்டதும் பப்ளிஷும் பண்ணல. எடுத்தோம், எதுக்கு ஓப்பன் பண்ணோன்னு தெரியல. அது எடுத்துகிட்டு அந்த வீக்கெண்டு நாங்கள் ஆம்பூருக்கு அந்த கேங்கில் இருந்த ஒரு ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு போயிருந்தோம். ஆம்பூரில், அந்த பையன் ஆம்பூர் பையன். ஸோ அங்கே போயிட்டு ஒரு பெரிய பிரியாணி டபராவை பார்த்தனையும் சரி அதையும் சும்மா அப்படி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி வச்சோம். அதுதான் எங்கள் சேனலோட ஃபஸ்ட் வீடியோவாக இருந்துச்சு. அந்த பிரியாணி டபரா வீடியோ தான் எங்கள் சேனலோட ஃபர்ஸ்ட். அது நல்ல வியூஸும் போச்சு. அதுலேருந்து தான் நீங்கள் அது சும்மா அதெல்லாம் சும்மா போட்டது. அதுக்கப்புறம் பப்ளிக் அதுக்கப்புறம் பார்த்துட்டு அந்த ஓல்டு வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணி பார்ப்பாங்கல்ல, அப்படி பப்ளிக் பார்த்தாங்க. அந்த போட்ட டைமில் அதுக்கு அந்த வியூஸ்லாம் போகல. அது போட்டோன்னையும் பரவாயில்லையே ஃபுட் பிளாக் பண்ணலாம் போலையே அப்படின்னு பார்க்கும்போது, ஃபுட் பிளாகில் அப்போ ரொம்ப ரேர் தான், ஆள்லாம் ரொம்ப கம்மி. ஒரு 5 ஃபுட் பிளாகரே கூட இருக்க மாட்டாங்க தமிழில், அவ்வளோதான். இல்லை இப்போ ஃபுட் பிளாகர்லாம் நீங்கள் 1000கணக்கில் எடுக்கலாம், தெரு இருப்பாங்க. ஆமாம், அப்போ 5 பேர் கூட கிடையாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு கல்ச்சர். ஸோ அப்போது ஸ்டார்ட் பண்ணது அது ஃபுட் பிளாகிங்காக அப்படியே கன்வெர்ட் ஆகிடுச்சு. ப்ராங்க்னு பண்ணோம், ஏதோ எதர்ச்சியாக ஒரு ஃபுட் எடுத்தோம். ஓகே இது நல்லா இருக்குல்ல, அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல. முக்கியமாக அந்த பர்சன்ஸ் அதிகமாக தேவைப்படல. ஒரு கேமராமேன் ஒருத்தர் 2 பேர் போதும் அப்படின்னு தோணுச்சு.